ஓகே சார். நம்ம லாஸ்ட் டைம் வந்து பேசியிருந்தோம். அஜித்தும், தனுஷும் கூட்டணியில வந்துட்டு தனுஷ் சாரோட டைரக்ஷன்ல அஜித் சார் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அத கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரொடியூசரு. அந்த கதை வந்துட்டு ரஜினி சாருக்கு எழுதின கதை, அது எப்படி இருக்கும் அப்படின்னு அததான் வந்துட்டு இப்போ அஜித் சார் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கதையோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும் சார்? முதல்ல வந்து இந்த தனுஷ் அஜித் காம்பினேஷன் பற்றி பேசுனது நாங்க தான். அப்போ வந்து பல பேர் இது சும்மா ஏதோ இஷ்டத்துக்கு வந்து அடிச்சு விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த தயாரிப்பாளர் வந்து ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இருக்க இந்த பேச்சுவார்த்தைன்னு சொன்ன பிறகு ஆஹா நிஜமாகவே நடந்துகிட்டு இருக்கு போல இருக்குங்கிறது இப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, அதை இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணிப்போம். அப்புறம் வந்து இந்த படம் வந்து ஒரு படு கமர்ஷியலான படமாக இருக்குங்கிறது தான் ரஜினிக்காக பண்ணப்பட்ட கதைங்கிற தகவல் வெளியில் வந்தது. ஆக்சுவலாக ரஜினிக்காக பண்ணப்பட்ட கதை தான் அது. தனுஷுக்கு என்னென்னா ஒரு பெரிய ஆசை, ரஜினி படத்தில் நாம் இருக்கணும், ரஜினியோட கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பண்ணணும்னு அவருக்கு ஆசை இருந்துச்சு. பட் அதுக்கு ரஜினி இடம் கொடுக்கல. சிவகார்த்திகேயனுக்கு அந்த ஆசை இருந்தது, ரஜினி இடம் கொடுக்கல. அவருக்கு என்னென்னா நம்ம வெற்றி வந்து நம்ம வெற்றியாக இருக்கணும், தோல்வியாக இருந்தால் கூட அது நம்ம தோல்வியாக இருந்துட்டு போட்டோம். யாரோ ஒருத்தர் நம்மளோட ட்ராவல் பண்ணி அந்த படம் ஹிட் ஆச்சுன்னு வச்சுங்க, அவரால் தான் வெற்றின்னு சொல்லக்கூடாது யாரும். அதில் வந்து அவர் தெளிவாக இருப்பார். ஸோ அதனால தான் சிவகார்த்திகேயன் வேணாம், தனுஷு வேணாம், சிம்பு வேணாம், நம்ம தனிக்காட்டு ராஜாவாக ஜெயிப்போம்னு அவர் வந்துட்டுருக்காரு. அதனால் தனுஷுக்கு அந்த ஆசை வந்து நிறைவேறலை. அதுக்கப்புறம் அந்த குடும்ப உறவுகளே அறந்து போச்சு, அவர் வெளியில் வந்துட்டார். இனிமேல் அதற்கு வாய்ப்பு இல்லைன்னு வச்சுங்களேன். அவர் வந்து ரஜினிக்காக எழுதின ஒரு கதை ஒன்று இருக்குது. அவர் அட்லீஸ்ட் டைரக்டராக நம்ம பண்ணுவோம், நம்ம டைரக்ட் பண்ணுவோம், ஒரு டைரக்டராக ரஜினிகிட்ட ஒரு நல்ல பேர் வாங்குவோங்கிறதெல்லாம் அவருடைய ஆசையாக இருந்துச்சு. பட் அதற்கும் பெருசாக வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த சூழலில் தான் கரெக்டாக அஜித்துக்கு அந்த கதையை சொல்கிறாரு. அஜித்துக்கும் வந்து அந்த லைன் பிடிச்சிருக்கு, டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். ஓகே சார். இப்போ நடிக்க ஆசை இருக்குன்னு தெரிவிக்கிறவங்களாம் நடிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஓகே, இப்போ டைரக்ட் பண்ணணுன்னாது அவங்க கேட்குறாங்க, அதையாவது பண்ணலாம்ல ரஜினி சார்? இல்லைங்க, அவர் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு ஒரு கணக்கு இருக்கும், அது தேவையா இல்லையான்லாம் அவர் யோசிப்பார்ல.